எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை இந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இது பாருங்கள், வளர்வீத வரி விதிப்பு அப்படின்றது வருமானம் அதிகரிக்கும் போது வரியும் அதிகரிக்கும். எடுத்துக்காட்டு வருமான வரி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எடுத்துக்காட்டு. இப்போது 10,000 ரூபா சம்பளம் வாங்கும்போது 10% வரி விதிப்பாங்க, 20,000 சம்பளம் வாங்கும்போது 15% வரி விதிப்பாங்க. அப்போது வருமானம் அதிகரிக்கும் போது வரியும் அதிகரிக்கும். எடுத்துக்காட்டு வருமான வரி, அதுதான் வளர்வீத வரி விதிப்பு. அடுத்து விகித வரி விதிப்பு, வருமானம் அதிகரிக்கும் போது வரி குறையும். இது வந்து நிறுவன வரி. எடுத்துக்காட்டுக்கு இது பாருங்க, அதாவது இந்த தான் இப்போ விகித வரி விதிப்பு அப்படின்னா ஒரு வரி வந்து இத்தனை பர்சன்டேஜ்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அந்த நிறுவனங்களுக்கு. அப்போ அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாங்களோ அதில் வந்து அத்தனை பர்சன்டேஜ் மட்டும் கட்டுனா போதும், சரிங்களா? அப்போ வருமானம் அதிகரிக்கும் போது வரியை அதிகரிக்க மாட்டாங்க, அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மட்டும் கட்டுனா போதும். அதுதான் என்ன அப்படின்னா விகித வரி விதிப்பு. அடுத்து பாருங்க, தேய்வு வீத வரி. இதுதான் ரொம்ப வித்தியாசமான கான்செப்ட். என்ன அப்படின்னா இது அதிக வருமானம் ஈட்டுபவர்களை விட குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களிடம் அதிக வரி விதிப்பதை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு விற்பனை வரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனா நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த பேனாக்கு நம்மளுக்கு 10% வரி அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த 10 ரூபா பேனாக்கு 10% வரி, 1 ரூபா வரி. இப்போது நான் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் இந்த 1 ரூபா வரி கட்டி தான் ஆகணும். ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம் வாங்கினாலும் இந்த 1 ரூபா வரி கட்டி தான் ஆகணும். அப்போ தேய்வு வீத வரி அப்படின்றது வருமான மாற்றம் எப்போதும் ஒரே வரி. இதுதான் எடுத்துக்காட்டு விற்பனை வரி, அதிக வருமானம் ஈட்டுபவர்களை விட குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களிடம் வசூலிக்கப்படுவது. ஸோ இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th புக்குப்பா, 10th எக்கனாமிக்ஸ் இதில் கிளாஸில் வந்துட்டு நம்மளுக்கு அரசாங்கமும் வரிகளும் அழகு 4ல் நம்ம இது கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ நம்ம ஓயாதலைகள் கிளாஸு குரூப் 4க்கான கிளாஸஸ் வந்து இப்போது அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ விருப்பப்படுறவங்க 8667722090 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஒருவேளை மாற்றுத்திறன் மற்றும் கைமண் மாணவ மாணவிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு கட்டண விலக்கு. உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸை மட்டும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். மிச்சம் உங்களுக்கு ஃபீஸ் வந்து 1000 rupees பா. 8667722090 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.